Flat இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஆல் டைம் ஹை வந்து 23000 சொன்னோம். அதே ரேஞ்சில கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுல இருந்து ஒரு 3 or 4% கம்மியாக கூட வாய்ப்புகள் கூட இருக்கு. நமக்கு தெரியாது என்ன நடக்க போறதுன்னு. ஒரு சமயம் கம்ப்ளீட் ரிவர்சல் நடந்ததுன்னா செல்லர்ஸ் வந்து என்னைக்கு ஜாஸ்தி ஆகி பையர்ஸ் என்னைக்கு கம்மியாறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக் மார்க்கெட் விழும். ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சு எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கும்போது யாருமே விக்கிறதுக்கு வர மாட்டாங்க. பையர்ஸ் வந்து டெய்லி 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்களே தவிர யாரும் விக்கிறதுக்கே வர மாட்டாங்க. இதே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா வெறும் செல்லர்ஸா பையர்ஸ் யாருமே வர மாட்டாங்க. அப்சைட் 100% என்னன்னா இதே கோவிட் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து 7000 8000 இருந்தது அந்த சென்செக்ஸ். அந்த டைம்ல யாரெல்லாம் இப்ப இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கலாம் வந்து இப்ப 200% ப்ராஃபிட்ல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 4 ட்ரில்லியன் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 5 ட்ரில்லியன் கிராஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்மளுடைய மார்க்கெட் கேப்பும் நல்லா போகும். அதுக்குள்ள நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா வருங்கிறது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கீழே போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஏபி செந்தில் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இந்த வீக் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சார்? நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கிராஸ் பண்ணியிருக்கு இந்த வாரத்தில். இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ புல்லிஷாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது கீழே இருக்கிற ஃபண்டமெண்டல் எக்கானமின்னு சொல்லுவேன் நான். இந்த எக்கானமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒவ்வொரு கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட்ஸும், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது வந்து நிஃப்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனிஸ் கம்ப்ரைஸ் பண்ணது தான் இந்த நிஃப்டி 50. இந்த கம்பெனிஸ்னுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 ரேஞ்சில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் நிறைய ஆக 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 இபிஎஸ் க்ரோ ஆக ஆக என்ன ஆகுதுன்னாக்க இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. சார், எலெக்ஷன் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் மோட் போகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போவே வந்து அது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மோட் போய் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து டவுன்ஃபால் ஆகுமா, இல்லை வந்து இதை விட இன்னும் புல்லிஷ் மோட் போகுமா? ஸோ எப்போவுமே வந்து நாளைக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட் வரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் வந்து தான் மீட் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் விற்கிறாரு, இன்னொருத்தர் வந்து வாங்குறாரு. இந்த மாதிரி விற்கிறதும் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பீப்புளாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா FIIன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர் லெவலில் மார்க்கெட் கொண்டு வராங்க. இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் வந்து தே ஆர் ஆல்சோ பையிங் இன் அ லார்ஜ் வால்யூம். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நிறைய டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் ஆகிடுத்து அவங்களும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் முடிவு வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போகுது. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். ஒன்று வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் NDA கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற NDA கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக 1%ஓ 2%ஓ மேலே போகக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டேபிள் செட் ஆஃப் பாலிசிஸ் இருக்கு, அவங்களால வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட ரொம்ப நல்லா போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே NDA கவர்மெண்ட் வந்து ஒரு 305 310 சீட்ல இருக்காங்க. அதே அளவில் தான் இந்த தடவையும் வந்து அவங்க ஸ்கோர் பண்றாங்க. அதே அளவுக்கு தான் சீட்ஸ். ஏன்னா அது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் 10 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னாலே 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 வருஷம் DMK, 10 வருஷம் ADMK, அப்புறம் ADMKக்கு அப்புறம் 10 வருஷம் DMK, இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் இருந்து ஒரு சமயம் இந்த NDA கவர்மெண்ட் அதே லெவல்ல இருந்தாங்கன்னாக்க மார்க்கெட் வந்து ரொம்ப பிளாட்டா கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிளாட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த 23,000 சொன்னோம், இப்போ வந்து ஆல் டைம் ஹை வந்து 23,000 சொன்னோம். அதே ரேஞ்சில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அதுல இருந்து ஒரு 3 or 4% கம்மியாக கூட வாய்ப்புகள் கூட இருக்கு. நமக்கு தெரியாது என்ன நடக்க போறதுன்னு. இதே வந்து கம்ப்ளீட் ரிவர்சல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் இப்போ சொன்னேன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னு. ஒரு சமயம் கம்ப்ளீட் ரிவர்சல் நடந்ததுன்னா அன்னைக்கு வந்து இந்த எல்லா இன்வெஸ்டர்ஸ், அதாவது செல்லர்ஸ் வந்து என்னைக்கு ஜாஸ்தி ஆகி
பையர்ஸ் என்னைக்கு கம்மியாகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் மார்க்கெட் விழுவும். ஸோ அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாதுன்னு வேணால் சொல்லலாம். ஒரு அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் 2 ப்ராபபிலிட்டி, அதாவது மேலே போகிறதுக்கும் இல்லை அதே லெவலில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேணால் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர கண்டிப்பாக மேலே போகணும்னு என்னால் சொல்ல தெரியாது, எனக்கு தெரியாது. சார் இப்போ சென்சஸ் வந்து ஒரு 23,000 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து இது எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆகும்? இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. நான் இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 30 இயர்ஸ் டேட்டா என்எஸ்சி பொறுத்தளவுக்கு ஒரு ஈஸியாக ஒரு 30 இயர்ஸ் டேட்டா எடுக்க முடியும். பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திங்கன்னா 1979 உள்ள டேட்டாவே இருக்குது. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான டேட்டாவே இருக்குது உங்களுக்கு. இந்த 2 டேட்டாவுமே நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, மார்க்கெட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10%, 15%, 20%, 30% இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி கீழே விழுந்ததும் பார்த்தீங்கன்னா 10% கீழே விழும், 20% கீழே விழும், 30% கீழே விழும். இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்தியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 4 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த மாதிரியான, அதாவது பல பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸ், நான் டெவலப்ட் கண்ட்ரின்னா நான் சொல்கிறது வந்து சைனா, அமெரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்போ வந்து 4 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் போகிறாங்களோ அந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 4 ட்ரில்லியன் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 5 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளுடைய மார்க்கெட் கேப்பும் நல்லா போகும், அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா வருங்கிறது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க கீழே போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஒரு 20%, 25% கீழே போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு 4-5 ஃபேக்டர் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஒரு 10 நாளுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். கடந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஈரானில் ஒரு சின்ன விபத்து நடந்தது. ஸோ அதனுடைய தாக்கம், அதனுடைய பேலன்ஸ் அது எப்படி வரப்போகிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள இது எப்படி வரப்போகிறதுன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள ஒரு இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி வெதர் ரிலேட்டட் இம்பாக்ட்னு சொல்லுவோம். வெதர் ரிலேட்டட் இம்பாக்ட்னா என்ன சொல்லுவோம்னா எல் நீனோ அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஒரு வருஷம் மழை ஒழுங்காகவே பெய்யல அப்படின்னீங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. வர்ற டிசம்பர்ல வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவும் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். இது எல்லாமே இந்தியாவோட எக்கானமியை ஃபுல்லாக இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவோட எக்கானமியை அது வந்து ஃபுல்லாகவே இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் ஒரு மார்ஜினல் அளவான இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து we are all part of the global system. அதனால கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லெவல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நமக்கு அப்போ இதில் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், இந்தியாவோட அட்வான்டேஜஸ் இப்போ வந்து நெகட்டிவ் எல்லாம் சொல்லியாச்சு. இந்தியாவோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு க்ரோயிங் எக்கானமியாக இருக்கும், ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமியாக இருக்கும். ஸ்பெண்டிங் எக்கானமினா என்ன, இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற பைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சத்துக்கு யமஹா பைக்கு தான் வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுவே வந்து இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வி யூஸ் அ செல்ஃபோன் வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு OnePlus யூஸ் பண்ணுறோம்னா OnePlusல லோயர் எண்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlusல ஒரு ஹையர் எண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஐஃபோன் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் உள்ள எக்கானமியில் இருக்கும் போது கண்டிப்பாக க்ரோத் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் இந்த எக்கானமி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணும். சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க இன்னொரு பயம் என்னன்னா ஸ்டாக் ப்ரைஸை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ப்ரொமோட்டர்ஸால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸை வந்து மேனிபுலேட் பண்ண முடியுமா? அப்படி மேனிபுலேட் பண்ணால் செபியை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4500 கம்பெனிக்கு மேலே இருக்குது லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட்னா பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. இதை பற்றி எல்லா டேட்டாவும் வந்து 4500 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 4500 கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண முடியாது. 4500 கம்பெனிலையும் பண்ண முடியாது. ஸோ இது என்ன மாதிரியான கம்பெனியில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ கேப்னா என்னென்னா அந்த மார்க்கெட் கேப் வந்து முதல்ல வந்து கேபிட்டலைசேஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட் பை த கம்பெனி or like publicly issued by the company into market price. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல உள்ள டாப் 50 or டாப் 30 கேட்டிங்கன்னா அது BSE சென்செக்ஸ்னு போயிடும். டாப் 15 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 100 அதுவுமே வந்து லார்ஜ் கேப்னு தான் சொல்கிறோம். 1 to 100 வந்து நாங்கள் லார்ஜ் கேப்னு தான் சொல்கிறோம். அப்புறம் 101லேருந்து
250 வரைக்கும் உள்ளது வந்து நாங்கள் மிட் கேப்னு சொல்கிறோம். 250லேருந்து 500 வரைக்கும் உள்ளது ஸ்மால் கேப்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் வேணால் ஒரு அளவுக்கு சின்னதாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர லார்ஜ் கேப்பில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செபியினுடைய ரெகுலேஷன், ஈவன் ப்ரைஸ் மூவ்மெண்ட், அதாவது ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு 10% போகுது 20% போகுதுன்னா அப்பர் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் லிமிட்டுக்கு மேலே திடீர்னு ஒரே நாளில் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 25 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாளில் 25 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகாது. அது சர்க்கியூட் ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சர்க்கியூட் ஃபில்டர்லாம் வந்து செபி வந்து கரெக்டான ஒரு சிஸ்டம்ஸ் போட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு லார்ஜ் கேப்பாக இருந்தால் எவ்வளவு தூரம் போக முடியும், ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்தால் எப்படி போக முடியும், ஒரு மைக்ரோ கேப்பாக இருந்தால் எப்படி போக முடியும், 20% சர்க்கியூட் ஃபில்டர், 10% சர்க்கியூட் ஃபில்டர், 5% சர்க்கியூட் ஃபில்டர், அப் சைடும் இருக்கும் டவுன் சைடும் இருக்கும். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வெறும் செல்லர்ஸாக இருப்பாங்க மார்க்கெட்டில், ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா ஒன்லி பையர்ஸாகவே இருப்பாங்க. அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வந்துருச்சு எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கும்போது யாருமே விற்கிறதுக்கு வர மாட்டாங்க. பையர்ஸ் வந்து டெய்லி 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்களே தவிர யாரும் விற்கிறதுக்கே வர மாட்டாங்க. இதே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா வெறும் செல்லர்ஸா இருப்பாங்க, பையர்ஸ் யாருமே வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து 2008-09 வந்து சத்யம் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர்ல, சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு மேஜர் நியூஸ் வந்து வெளியில ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மேஜர் நியூஸ் வந்து அக்கவுண்டிங் ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, பையர்ஸே வரமாட்டாங்க. ஸோ அப்போ கண்டினியூஸாக வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரொமோட்டர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஆனால் அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து செபி பண்ணி வச்சுருக்காங்க. சார் இப்போ வந்து கம்பெனியை ஸ்பெசிஃபிக்காக அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கம்பெனியை ஸ்பெசிஃபிக்காக அனலைஸ் பண்ணால் நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன சார்? சார் நான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 5லேருந்து 6 ஃபேக்டர் வந்து ஒரு கம்பெனியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து டாப் லைன் க்ரோத் இருக்கா. ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த சேல்ஸ்க்குள்ள க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத நம்பர் 1 எல்லாரும் பார்க்கணும். இந்த வருஷம் நான் 10 கோடிக்கு என்னோட டாப் லைன் வந்து 10 கோடி அப்படின்னா அடுத்த வருஷம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 15%, 20%, 30% இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா ஆஹா என்னோட டாப் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது நான் பார்க்கக்கூடியது வந்து ஓகே டாப் லைன் இன்க்ரீஸ் ஆகுது, என்னுடைய பாட்டம் லைன் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா, அதை விட கூட இன்க்ரீஸ் ஆகுதா? ஜென்ரலாக அதை விட கூட தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட்டபிலிட்டின்னு போவோம், பாட்டம் லைன் அது நல்லா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இது ரெண்டாவது. மூணாவது நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா ROCE அப்படின்னு சொல்லுவோம். ROCEனா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 2 விதத்தில் வரும். ஒன்று வந்து என்னன்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டினா என்னன்னா இந்த ப்ரொமோட்டர் போடக்கூடிய ஈக்விட்டி. இன்னொன்று வந்து என்னன்னா பாரோடு கேபிட்டல். இது ரெண்டையும் சேர்த்து இந்த ROCE வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்க வேண்டியது வந்து ROEன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டினா என்ன? அவர் வச்சிருக்கிற கேபிட்டல், அவருடைய ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையோட நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஷியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டெட் டு ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து டெட் டு ஈக்விட்டி வந்து ஒரு அளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணீங்க, முதல்ல கடனே இல்லாமல் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஆனால் கடன் வாங்கி ஏன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து கடன் வந்து எல்லாமே ஒரு ரிசோர்ஸ் தான். ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது எல்லாமே ஒரு ரிசோர்ஸ், மணி அப்படிங்கிறதும் ஒரு ரிசோர்ஸ். இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன். இப்போ நான் கடன் வாங்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பேங்க்ல வந்து 12% எனக்கு ஒரு லோன் கிடைக்குது. ஓடிஓ கேஷ் கிரெடிட்டோ ஏதோ ஒன்று எனக்கு வந்து ஒரு டேர்ம் லோன் 10% கிடைக்குது, 8% கிடைக்குது. எனக்கு 8% கிடைக்குது. ஆனால் என்னோட ROCE வந்து எனக்கு வந்து ஒரு 15% வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 8% வாங்கிட்டு அதாவது 8% காஸ்ட்டை கொடுத்துட்டு 15% ரிட்டர்ன் கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஆனால் இது எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, எனக்கு சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ், இல்லைனா நான் ஒரு ஜெட் ஏர்வேஸ், இல்லைனா நான் ஒரு ஸ்பைஸ் ஜெட், இந்த 3 கம்பெனி எடுத்துக்கோங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸு, ஸ்பைஸ் ஜெட்டு, ஜெட் ஏர்வேஸ். இப்போ நான் அந்த 3 கம்பெனி நான் தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கம்பெனியில் நான் ஏகப்பட்ட கடன் வாங்கி, இப்போ நான் ஜெட் ஏர்வேஸ் எல்லாத்தையுமே கடன் வாங்கிக்கிட்டு நான் வந்து என்னால் பண்ண முடியல. இப்போ என்னால் ஃப்ளைட்டே எடுக்க முடியல. இப்போ ஃப்ளைட்டே எடுக்க முடியலன்னா இப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதம் நான் வட்டி கட்டி தான் ஆகணும். இப்போ நான் இதே வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ITC ஹோட்டல் நடத்துறேன், இல்லை அந்த மாதிரி நடத்தும் போது எனக்கு புக்கிங்கே வராது. ஸோ அப்போ கடன் வாங்கும் போது அந்த கடனே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எதிரியாக மாறிடும். ஸோ அதனால நீங்கள் அடுத்த ரேஷியோ வந்து டெட் டு ஈக்விட்டி. ஸோ நான் திருப்பி முதல்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் லைன் க்ரோத், சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பேட்டனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேட்டனுடைய க்ரோத் ரொம்ப நல்லா இம்பார்ட்டண்டாக இருக்கணும். மூணாவது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய், நாலாவது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஃபிஃப்த் வந்து
நீங்கள் பார்க்க வேண்டியது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கீழே வரும்போது நீங்கள் கடைசியாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சார் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து குவார்டர் அண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சில கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியலனாலும் அவங்க வந்து டிவைடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி பாசிபிள்? ஒரு கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னா அவங்க டிவைடெண்ட் தரது ஒரு பாசிபிளான விஷயம். ஆனால் ப்ராஃபிட்டே மேக் பண்ணாமல் எப்படி அந்த கம்பெனி வந்து டிவைடெண்ட் தராங்க? ஒரு நல்ல கேள்வி. நான் இது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் தான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை நான் வந்து ஃப்ளோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸில் வந்து அந்த கம்பெனியினால் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று பிரேக் ஈவன் ஆகும், இல்லைனா லாஸில் தான் இருக்கும். இது வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனி பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஜியோவே எடுத்துக்கோங்களேன். இந்த ஜியோ அப்படிங்கிற நிறைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னீங்கன்னா பைலட் ஃபேஸ்னு சொல்லி டெப்ரிசியேஷனே ஜாஸ்தியாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெப்ரிசியேஷன்லாம் இருக்கும்போது அவங்களால வந்து பணமே பண்ணியிருக்க முடியாது, பிரேக் ஈவனே ஆகிருக்காது. அப்போ அந்த டைமில் டிவிடெண்ட் கொடுக்கவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுக்கலாம். இப்போ எனக்கு லாஸ்ட் 3 வருஷத்தினுடைய ப்ராஃபிட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் 3 வருஷத்தினுடைய ப்ராஃபிட் வந்து 100 கோடி. அந்த 100 கோடியில் ஒரு 60 கோடியை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டிவிடெண்டாக கொடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது வந்து 40 கோடி. ஆனால் இந்த வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 23-24 என்னுடைய லாஸ் வந்து 20 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷத்தில் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் டிவிடெண்ட் கொடுப்பேன். எப்படி சார் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சார் டிவிடெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 கோடி தான் இப்போ இந்த வருஷத்தினுடைய லாஸ். நான் முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருந்தேன், 40 கோடி வச்சிருந்தேன். இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், செட் ஆஃப் பண்ணாக்க ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே என்னால் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸை என்னால் கொடுக்க முடியும். சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் டவுன்ஃபால்னா எத்தனை % சார் பார்த்துருக்கீங்க? நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து 1991 ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து 92 வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து பண்ண பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி வாங்குவேன். அது வந்து ஒரு 50 ரூபா போனோடனே விற்றுட்டு ஒரு பைக் வாங்கலாமா, அந்த மாதிரி அன்றைக்குள்ள காலகட்டத்தில் பைக் வாங்கலாமா, என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து எவ்வளோ ஃபால் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த ஃபால் வந்து ஒரு 4 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒரு .com பஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த டைமில் வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லாவே கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் 2008 அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் வந்து சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்கிறோம், யூஎஸில் இருந்த அந்த டைம்லேயும் வந்து மார்க்கெட் வந்து ஐவ் சீன் த மார்க்கெட் கிராஷ் ஆஃப் 2008 அந்த டைம்லையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி 2012 ஒரு கிராஷ் பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு கிராஷ் பார்த்தேன். ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020 மார்ச் 2020 ஏப்ரல் 2020 ஒரு பெரிய கிராஷ் பார்த்துருக்கேன். என்னுடைய மேக்ஸிமம் எரோஷன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் மை அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ வந்து ஐ ஹவ் சீன் மை லாசஸ். ஸோ ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் வந்து வித்தோன்னா என்ன பண்ணுவேன்னா அது ரெக்கவர் ஆனோன்னு வெளியில் வந்துடுவேன். அதாவது 40% கீழே போகிறது, அந்த 40% கீழே போயிட்டு அது ரெக்கவர் ஆனோன்னு எனக்கு அப்போ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ, என்னை மென்டர் பண்ணுறதுக்கோ, என்னை கோச் பண்ணுறதுக்கோ வந்து கரெக்டான இது இல்லை. இது அதுக்கப்புறம் பயமாக இருந்தது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன் பண்ண பணம் போயிடுதுன்னு சொல்லிட்டு கேபிட்டல் ரெக்கவர் ஆனோன்னு வெளியில் வந்துடுவேன். ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்து என்னன்னாக்க, அந்த ஒவ்வொரு தடவை கீழே விழும்போது, அந்த கோவிட் மாதிரி கீழே விழும்போது என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் வந்து என்னுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு, அதாவது மார்க்கெட் 30% கீழே விழுந்திருக்கு, மார்க்கெட் 20% கீழே விழுந்திருக்கு, எத்தனை தடவை 30% விழுந்திருக்கு, எத்தனை தடவை 20% விழுந்திருக்கு, எத்தனை தடவை 10% விழுந்திருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு, அதே மாதிரி இது எத்தனை நாள் ரெக்கவர் ஆகிருக்கு, டு ரெக்கவர் 10%, 20% and 30% அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் அதர் திங்ஸ். ஸோ அதனால 40% பார்த்துருக்கேன். அதே மாதிரி அப்சைடு வந்து 100% பார்த்துருக்கேன். அப்சைடு 100% என்னன்னா, இதே கோவிட் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து 7000 8000 இருந்தது அந்த சென்செக்ஸ். அந்த டைமில் யாரெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து இப்போ 200% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருக்கேன். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.